ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya. இயேசு என்று திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடுவோமா? இயேசு என்று திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில அன்பான விசுவாசிகள் குடும்பங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதியும். தேவன் வாக்கருளினார், அந்த பிரகாரமே எனக்கு செய்தார். அப்படியே அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறது. உங்களுக்கு கொடுத்த உடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி. ஹalleluya, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை வைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 69வது சுதந்திர மாதத்துக்காக, சுதந்திர வருடத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1947 வருடம் முதல் இந்த 2026 ஆகஸ்ட் வரைக்கும் 69 சுதந்திர ஆண்டுகள் இந்தியாவிலே கடந்து போகிறது. ஆண்டவரே, ஒரு 70வது சுதந்திர வருடத்தை நாங்கள் கிட்டியிருக்கிறோம். ஆண்டவரே, 70 வருஷம் என்ற தீர்க்க தரிசனத்தில் தேவ ஜனங்களை விடுதலையாக்கின தேவன் எங்களுக்கும் இந்த 70வது வருஷத்திலே கிறிஸ்து இயேசுவுக்கும் இஸ்ரவேலருக்கு உண்டானதே விடுதலையை நீர் தருவதற்கு ஆண்டவரே, பார்வோன் என்ற மனிதனுடைய ஆட்சியின் தடை, அந்த ஆட்சியிலே வந்த வாதைகள் என்ற பயங்கரமான சூழ்நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்த வல்லமை, செங்கடல் என்ற தடை, யோர்தான் என்ற தடை, எரிகோ என்ற தடை, கானான் தேசத்தின் 7 அரக்க ஜாதிகள் என்ற தடை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே, கர்த்தர்தாமே உங்களுக்கு முன்னே போவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிறகாலே காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாக ஏசாயா 52:12 அப்படியே ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. முன்னும் பின்னும் காக்கும் தெய்வமாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த மாதங்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து 2026 வருடத்தின் 8வது மாதத்தை காண செய்து சுகபலன் ஜீவன் தந்தீரே. சுமந்து வந்தீரே, ஏந்தி வந்தீரே, தாங்கி வந்தீரே, தப்புவித்து வந்தீரே. உமக்கு கோடா கோடி நன்றி. இதுவரையிலும் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வந்த தேவன் இனிமேலும் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்க வாக்களித்தபடியே இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்ற வாக்குப்படி ஆண்டு வழி நடத்துவீராக. அப்பா, பலவிதமான பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னுடைய வாக்குக்காக நன்றி. ஜீவியத்திற்காகவும் ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், ஊழியத்திலேயும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், எங்களுக்காக அளித்த எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறபடி ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபித்து அவரவருடைய தேவைகளுக்கேற்ப சுதந்திரிக்கிற வாக்குகளை நிறைவேற்றி சாட்சியாக நிறுத்தும். இந்த மாதத்தில் இன்னும் ஆண்டவரே பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து சீக்கிரமாயிருக்கிற மகிமையின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வேளையினுடைய வார்த்தைகளை அருளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த 2026 வருடத்தின் 8வது மாதம் 1ஆம் தேதியிலே என்னுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து இப்பொழுது சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிற காரியங்களை நாம் சிந்திக்கிறதற்கு முன்பு இந்த யோபு 42:2 வசனத்தின்படி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுகிற வசனத்தை விசுவாசிப்போம். நமக்கு தடைகளை நீக்கி போடுகிறவராக ஆண்டவர் முன் செல்லுகிறார் என்று சொல்லி அருமையான வார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்தோம். அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்லுகிறார் என்ற மீகா 2:13 வசனத்தின்படி, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் சென்றாலும் அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார், அவர்கள் என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் யார்? தடைகளை நீக்கி போடுகிறவரோடு சேர்ந்து துதிக்கிற பிள்ளைகள். அதாவது ஒரு பாம்பை ஒரு அப்பா அடிக்கிறார், அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த பாம்பினுடைய வால் பகுதி அடிக்கிறாங்க. மெயினாக தலையை அடித்தது அப்பா, ஆனால் அந்த வாலை சேர்ந்து அடித்தது பிள்ளைகள். ஆனால் பார்த்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பாம்பை அடிச்சிட்டாங்க, அவங்க ஜெயம் பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தீமைக்கு தப்புவிக்கப்படுறாங்க. அப்போ என்னென்னா, பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கினார். பவுல் சொல்லும்போது, அவர் உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவாராகன்னு சொல்கிறார். அர்த்தம் என்ன? தலையாகிய கிறிஸ்து தலைவராக இருந்து சாத்தானை ஜெயிக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரோடு சேர்ந்து ஜெயிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஆகையினால் அது எதுக்காக இதை சொல்லுகிறேன்னு கேட்டால், தடைகளை நீக்கி போடுகிறவராக அவர் முன் சென்றாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, எப்படி தடைகளை நீக்கி? எரிகோ மதிலை சுற்றிலும் 7 நாளும் சுற்றி, அந்த 7வது நாள் மட்டும் 7 நாள் சுற்றி அவங்க தடைகளை ஆண்டவருடைய சித்தப்படி செய்து நீக்கினாங்க, ஆர்ப்பரித்தாங்க, அந்த சத்தமிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அலங்கை இடிந்து விழுகிறது. அப்போ என்னென்னா, தேவன் மேலே இருந்து கிரியை செய்கிறார், அவரோடு இவர்கள் கீழே இருந்து பூமியில் கிரியை செய்கிறார்கள். கனெக்ஷன் வித் ஹெவன், ஹெவன் கனெக்டட் வித் எர்த்து, எர்த் கனெக்டட் வித் ஹெவன் அப்படின்னு சொல்கிறதா? ரைசிங் பீப்புள்ஸ் கனெக்டட் வித் பவர்ஃபுல் காட், பவர்ஃபுல் காட் கனெக்டட் வித் ப்ரைசிங் பீப்புள்ஸ். ப்ரைசிங் கோஸ் அப், பவர் கம்ஸ் டவுன். ஸோ இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், பாஸ்டர்மா சொன்னது போல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை என்னென்ன சுதந்திரிக்கிறீர்களோ அதையெல்லாம் நினச்சி துதிக்கணும், துதித்து ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறது விசுவாசம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது அது நன்றி செலுத்துதல். அப்படியானால் விசுவாசத்தோடு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கப்படுகிற வேளையில் ஆண்டவருடைய வாக்குப்படி அவர் தடைகளை நீக்குகிற பொழுது நாமும் தடைகளை நீக்குகிற துதிக்க வேண்டும். All we must praise with our Lord to receive the power of Lord.
அந்த தேவனுடைய வல்லமையை சுதந்திரிக்க நாம் வாய் திறந்து துதிக்க வேண்டும். அப்பொழுது வாசலால் உட்பிரவேசித்துன்னு சொல்லும் பொழுது நமக்கு திறக்க வேண்டிய வாசல்கள் திறக்கும். நாம் வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராஜா முன்னணியிலே நடந்து போவார். ஆகையினாலே உடன்படிக்கை பெட்டியோடு யோர்தானுக்குள்ளே போகிறார்கள். அது தேவன் முன்னே போகிறார். அந்த உடன்படிக்கையின் தேவனிடத்தில் உடன்படிக்கை இருந்தது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய டீல்ஸ், நம்முடைய இருதயத்தினுடைய ஒப்பந்தங்களை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து அவருடைய விசுவாச வார்த்தைகளின்படி தகுதிப்படுத்தி கொண்டு அவருடைய வல்லமையான கிரியைகளை காண நாம் முன்னேறி போவோமாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே போகிறார். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பைபிளில் இருந்து 2 காரியத்தை நம்ம சிந்திப்போம். ஒன்று அந்த சகையுடைய வாழ்க்கையை பற்றி, சகையுடைய வீட்டை பற்றி சிந்திப்போம். அடுத்தது யார் என்று ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பற்றி யாரும் அப்புறம் சொல்லி நம்ம சிந்திப்போம். அதாவது ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கலாத்தியரிலே இப்படியாக வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதம் ஒரு விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்கிற மாதமாக இருக்க வேண்டும். இடத்திலே 5-6 வசனத்தை படிக்கும் பொழுது கலாத்தியர் 3:5-6 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தை பற்றிய காரியத்தை நாம் இங்கே சிந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், கிருபை இரண்டும் இணைந்து காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைகளை அதிகமாக நாம் சிந்திப்போம். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியைகளோடே கூட முயற்சி செய்து அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிருபையும் கிரியையும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியைகளோடே கூட முயற்சி செய்து என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டையும் சிந்திக்க வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம், ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதனால நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அது தேவனை மகிமைப்படுத்தி ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியைகளோடே முயற்சி செய்து அவனுக்கு பலனை கொடுத்தது என்று நாம் சத்தியத்தை அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தையும் கிரியையையும் இணைத்து நாம் வாழ வேண்டும் என்பது முகவுரையாக இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, 2 பேரை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். இது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அடுத்தது யோசுவா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது ராகாப் என்று சொல்லுகிறதான அந்த ஸ்திரியை பற்றி நாம் படிக்கிறோம். இந்த 2 காரியங்களையும் சிந்திக்கும் பொழுது ஒரு ஆண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சகேயுவை சிந்திப்போம், பெண்களுக்கு முன்மாதிரியாக ராகாபை பற்றி சிந்திப்போம். இந்த விஷயத்தில் விசுவாசமும் கிரியையும். இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசமும் கிரியையும். விசுவாசமும் கிரியையும் சொன்னால் கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்கிறார். அதே நேரத்தில் விசுவாசம் இருந்தால்தான் அந்த கிரியைக்கு பலன் என்றும் நாம் வேதத்தில் அறிகிறோம். சத்தியத்தை பவுல் தெளிவாக விளக்குகிறார். ஆகையினாலே இந்த 2 பேருடைய வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் அவர்களுக்கு கிடைத்தது, அவர்களுடைய வாழ்க்கையில கிரியையும் இருந்தது. ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம், சகேயு ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவர்கள், ராகாப் ஒரு வேசி என்று சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யூதர்களை பார்த்து முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை விளக்கும்படி ஆயக்காரரும் வேசிகளும் யூதர்களே உங்களுக்கு முன்பாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்களே என்று இயேசு சொல்லி வாய்மொழி கொடுக்கிறார். ஆகையினாலே அந்த ஒரு ஆயக்காரன் என்ற இடத்திலே சகேயுவை சிந்திப்போம், வேசி என்ற இடத்திலே ராகாபை சிந்திப்போம். இதை முன்மாதிரியாக என்று சொல்லும் பொழுது எல்லாரையுமே சகேயுவை போன்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை, எல்லோருமே ராகாப் என்ற வேசியை போன்றும் என்று சொல்லவில்லை. இந்த சத்தியம் என்னவென்றால் கிருபையும் கிரியையும், விசுவாசமும் கிரியையும் என்று அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான சப்ஜெக்டை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், பரலோகத்துக்கு போகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் தருகிற ஒரு பிரயோஜனமான ஒரு காரியத்தை இன்றைக்கு சிந்திக்கிறோம். சகேயு ஒரு டேக்ஸ் கலெக்டர். சகேயு ரோமர்களுக்கு வேலை செய்த ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு ஆஃபீஸர். அவன் யூதர்களிடத்திலிருந்து வரிகளை கலெக்ஷன் பண்ணி ரோமர்களுக்கு கொடுப்பான். ரோமர்கள் மலையின் மேலிருந்து ஆட்சி செய்தார்கள். யூதர்கள் மலையின் கீழே இருந்து எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ரோமருடைய ஆட்சி நடக்கும் பொழுது எருசலேமிலே அந்த ரோம ஆட்சியினுடைய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து கொண்டு இந்த சகேயு யூதர்கள்ட்ட கலெக்ஷன் பண்ணி வரிகளை கலெக்ஷன் பண்ணி அதை அந்த ரோமர்களுக்கு ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பார். இதுதான் உண்மையான வரலாறு. அப்படி கொடுக்கும்போது அந்த யூதர்கள் இந்த சகேயுவை கண்ட வெறுப்பார்கள். சகேயு ஐஸ்வர்யவான், அந்த வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவர். அதனால் இவர் சகேயு டேக்ஸ் கலெக்டர் அனுப்பி விடுற ஆட்கள்லாம் போகும்போது சகேயு அனுப்பிச்சிருக்காருன்னு தான் தெரியும்.
ஆனால் அந்த காலத்தில் இந்த வரி வசூலிக்கிறவர்களிலே அவர்கள் கூடுதலான வரியை வசூலித்து அதை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதை கட்டிட்டு தாங்களும் லஞ்சமாக வைத்து கொள்வார்கள் என்பது வேதத்திலே ஆதாரபூர்வமான சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு வரி வசூலிக்கிற தலைவனாக இருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு வெளியரங்கமாக சொல்லும் பொழுது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சகைவை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை இயேசு தன் வாய்மொழியினாலே சொல்லுகிறார். 9வது வசனம், இயேசு, லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போ ஒரு ஆபிரகாம், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால், இந்த சகேயு யார்? அந்த ராகாப் யார்? ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ பெண், கேனனைட், அவள் புறஜாதி. இந்த சகேயு யார்? இவன் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவன், யூத ஜனத்தை சேர்ந்தவன். ஆனால் இவன் ஒரு நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வராதவன். ஆனால் இந்த ஆயக்காரனை குறித்து, சகேவை குறித்து தவறான ஒரு எண்ணங்கள் மக்களுக்குள்ளே இருந்தது. காரணம், அவனுடைய கிரியைகளை அவர்கள் சுட்டி காட்டுகிறவர்களாக இவன் பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இயேசு சொன்னார். இந்த கால வேளையில் நம்முடைய வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, நம் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு வர வேண்டும். ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ரட்சிப்பிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு இந்த ரட்சிப்புக்கு அழைத்தார். சால்வேஷன் டு க்ளோரி. தெசலோனிக்கேயரில் படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2:14 வரும். 1 தெசலோனிக்கேயர்லையோ 2 தெசலோனிக்கேயரில் பற்றி 2:14 அந்த வசனத்தில் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு இந்த ரட்சிப்புக்கு அழைத்தார். அப்படியே ரட்சிப்பிலிருந்து மகிமை வரைக்கும் போகுதுன்னா இந்த பூலோகத்தில் வேண்டிய கிருபை அவர் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? ஆகையினாலே ரட்சிப்பில் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று ஒரு சேலஞ்சாக ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அந்த ரட்சிப்பு சரியான ரட்சிப்பாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த சம்பவத்தை நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு கப்பலில் ஒரு அம்மா பயணம் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயணம் போகிற அந்த நாட்களில் பிரெட் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டே போனாங்க. அது கப்பலில் ஒரு நீண்ட பயணம், ஏகதேசம் ஒரு வார பயணம்னு வைங்களேன். அப்படி போகும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒருத்தர் கேட்டாங்க, அம்மா நீங்கள் என்ன உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, ஏன் இந்த பிரெட்டையும் தண்ணியும் சாப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் கப்பலுக்கு டிக்கெட்டுக்கு பணம் கட்டிட்டேன், சாப்பாட்டுக்குன்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்குற காசு என்கிட்ட இல்லை. எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிடும்போது எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பசிக்கு இந்த ரொட்டியை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா பக்கத்தில் இருந்த அம்மா சொன்னாங்க, ஏம்மா விவரம் தெரியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் டிக்கெட் எடுக்கும் பொழுது கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கீங்களே, அந்த டிக்கெட்லேயே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய காசெல்லாம் ஏற்கனவே அதில் சேர்ந்து தான் உங்களுக்கு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா, எனக்கு தெரியாது போச்சேன்னு சொல்லி அவங்க 2-3 நாளாக சாப்பிடாத உணவெல்லாம் ஆசைப்பட்டு விரும்பி விரும்பி மீதி இருந்த 4 நாளும் ரொம்ப வேகமாக வாங்கி வாங்கி நல்லா வயிறார சாப்பிட்டாங்களாம். இதுதான் சொல்லுகிறது அறியாமை.
அந்த அம்மாவுக்கு அந்த டிக்கெட்டில் அடங்கி இருக்குது தன்னுடைய சாப்பாட்டினுடைய பணமும் தெரியல. அதே மாதிரி அநேகருக்கு ரட்சிப்பு சரியாக இருந்தால் அந்த ரட்சிப்பிலே எல்லா ஆசீர்வாதம் அடங்கி இருக்குதுன்னு தெரியல. ஆகவே தான் பக்தன் சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுவார். ஆகவே சால்வேஷன் brings success in our life, in every area of our life, every part of our life. So salvation must, that salvation is correct அப்படின்னு சொன்னா something that is effective, no defect அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். இப்போ நல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த சகேயு அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே இயேசுவாலே அழைக்கப்படுகிற பொழுது, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று அழைக்கப்படும் போது, இவர் பாவியான மனுஷன் என்று சகேயுவை பற்றி சொல்லுகிறார்கள். சகேயுவே இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லும்போது பாவியான மனுஷனோடு இவர் போகிறார் என்று இயேசுவையும் குறை சொல்லுகிறார்கள், சகேயுவையும் குறை சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே சகேயு நின்று ஆண்டவரும் நிற்கிறாரு, சகேயுவும் நிற்கிறாரு. எல்லா ஜனங்களும் யூதர்களும் பார்க்குறாங்க, சீசர்கள் பார்க்குறாங்க. இது எரிகோ பட்டணத்தில் நடக்கு. நான் சொல்லி முடிக்க போகிற 2 சம்பவங்களும் எரிகோ சம்பவம் தான். ராகாபும் எரிகோவை சேர்ந்தவள் தான், இந்த சகேயுவும் எரிகோவை சேர்ந்தவர் தான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது ராகாப் சம்பவம், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது சகேயு சம்பவம், அவ்வளவுதான். இப்போ வாக்கு தத்துவமும் கூட எரிகோவை பற்றி தான் உதாரணமாக சொல்கிறோம். தடைகளெல்லாம் உடையுது துதிகள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாட் ஒன்லி ப்ரைசிங் பிரிங்ஸ் பவர், அவர் deeds also important with faith. Working faith ரொம்ப முக்கியம். அப்போ என்ன ஒர்க்கு அப்படின்னு சொன்னாக்கி என்ன கிரிய அப்படின்னு பார்க்கும்போது அந்த சகையை சொல்கிறார், நான் பாவியான மனுஷன் எல்லாரும் சொல்கிறத நான் காதில் கேட்குறேன், நீங்கள் மட்டும் பாவம் செய்யல அப்படி கேட்கல, நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணல. என்னை பாவியான மனுஷன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு அந்த சகையை சிந்திச்சு பார்த்துட்டு தனக்குள்ளேயே இருந்து சொல்கிறாரு, நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாக எதையாகிலை வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ சகையை யாருன்னு கேட்டால் ஒரு யூத மார்க்கத்தில் உள்ள நியாயப்பிரமாணத்தை அவர் அறிந்தவர். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியவில்லை. இன்றைக்கும் கூட அநேகர் பைபிள் தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரோடு உள்ள தெய்வீக அறிவு இல்லாத நிலை இருக்கிறது. அதுபோல் அன்றைக்கும் தெய்வீக அறிவு ஞானம் இருந்தது சகேயுவுக்கு. சகேயு ஒரு நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர். ஆகவே தான் 1 மடங்கு யார்கிட்டையாவது அதாவது அநியாயமாக யார்கிட்டையாவது வாங்கினது உண்டானால் 4 வாங்கினேன்னு சொல்ல, வாங்கினது உண்டானால் அப்படி தான் சொல்கிறார். ஏன்னா இவருடைய டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர். அதனால் இவர் அனுப்புகிற ஆட்கள்லாம் போய் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் இவரையும் லஞ்சம் வாங்கிறதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறதாக தெரிகிறது. உலகத்தில் பல அதிகாரிகள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தலைமை யார், கவர்மெண்ட்டில் யார் அங்கே தேசத்தை ஆளுகிறதோ அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருவேளை மக்களுடைய குறைவுகள் இவர் கீழே பணியாற்றினவர்களுடைய குறைவுகள் நிமித்தமாக லஞ்சம் வாங்கின அந்த பாவத்து நிமித்தமாக சகையும் அப்படி எண்ணப்பட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் நான் எத்தனையோ பேர்கிட்ட அநியாயமாக வாங்கினேன், ஆகையே நாளத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாருன்னா அநியாயமாக வாங்கினது உண்டானால் வாங்கினேன்னு சொல்லவா வாங்கலன்னு சொல்லவா, நான் நாளத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி சொல்கிறார். பிறகு என்ன சொல்கிறாரு, அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார், ஒரு வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாக இருக்கிறார், ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் எவ்வளோ பணம் இருக்கும், அவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும். அவர் சொல்கிற பணம் சம்பளமே பெரிய சம்பளமாக இருக்கும், ரோமன் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம். என்னுடைய ஆஸ்திகளில்
பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. நாளத்தனையாக கொடுக்கறது நியாயப்பிரமாணம். ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேங்கிறது ஒரு உதாரத்துவம். என் மனம் பணம் என்பதிலே ஒட்டவில்லை. ஆண்டவரை கனம் பண்ணுகிறேன். என் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தால் போதும், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தால் போதும், என் வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் இருந்தால் போதும். இந்த நியாயப்பிரமாணத்தினாலே கிடைக்காத ஒரு விடுதலை, நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகாத ஒரு ரட்சிப்பு எனக்கு உண்டானால் போதும். எழுத்தின்படி நியாயம் தீர்க்கிற உலகத்திலே அவருடைய கிருபையும் அன்பும் பரிவும் எவ்வளவாக என்மேல் இருக்கிறது. அவரை பார்க்க ஆசைப்பட்ட என்னைய முகத்தை பார்க்காமலே அவர் எப்படி கண்டுபிடித்தார் என் பேரை? என் முகத்தை பார்த்தவன் எப்படி என் பேர் அவருக்கு தெரியும்? என்ன ஒரு மனுஷனை இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் கூப்பிட்டு நான் இறங்கி வந்தேனே, நான் அவரை பார்க்க ஆசைப்பட்ட அந்த ஆசை எப்படி அவருக்கு தெரியும்? இவ்வளவாக என்னை தனிமையாக சந்தித்தார்ங்கிற ஒரு மிராக்கிள் டச் ஆஃப் ஜீசஸ் இந்த வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் மாற்றியது. இன்றைக்கு கூட அநேகர் தங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்கிறது. இவ்வளவு காலம் நியாயப்பிரமாணம் கொடுக்காத ஒரு விடுதலையை, நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காத ஒரு சமாதானத்தை, எவ்வளவுதான் நன்மையாய் இருந்தாலும் தீமையாய் தன்னை தூற்றுகிற உலகத்திலே இவர் எப்படிப்பட்டவரோ என்ற கேள்வியோடு மரத்தின் மேல் ஏறினவன் காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கி வந்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். எப்படிப்பட்டவரோங்கிற ஆளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற அர்த்தம் என்ன? இவர் எப்படிப்பட்டவரோன்னு நினைச்சோம். இவர் யார்? என் உள்ளத்தை அறிந்தவர், என்னை பெயரறிந்து பெயர் சொல்லி அழைக்கிறவர், உலகமே தூட்டினாலும் என் பின்னாலே கூப்பிட்ட உடனே வருகிறார், அழைத்து கொண்டு போகிறார். ஒரு மிராக்கிள் டச் ஆஃப் ஜீசஸ் இன் ஜாகேஸ் ஹார்ட். சகேவினுடைய உள்ளத்தை ஒரு அற்புதம் தொட்டது. அது அவனை யாரென்று பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற அளவுக்கு தன்னையும் அறிந்திருக்கிறார், தன் வீட்டையும் அறிந்திருக்கிறார். இந்த உலகம் தூற்றுகிற உலகத்திலே என்னை இப்படி சரியாய் காட்டி கொடுக்கிற ஒரு வல்லமை இவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தன் கிரியைகளிலே கிரியைகளை கூட செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். ஏராளம் பணம் வச்சிருக்கவங்களுக்கு தான் கொடுக்க மனசு வராது. அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தின் படி கூட திருடினதை நாளத்தனையாக கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சாதான் கொடுப்பான், கண்டுபிடிக்காட்டி கொடுக்க மாட்டான். ஆனால் இவர் உண்டானால், அநியாயமாக வாங்கினது உண்டானால், பிறருடைய பொருளை எடுத்துக்கொண்டது உண்டானால், ஒரு ஆடு திருன்னா 4 ஆடு, ஒரு மாடு திருன்னா 4 மாடு, லஞ்சமாக எடுத்தால் 4 கொடுக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி ஏழைகளுக்கு ஆஸ்தியை பாதியை கொடுக்குறேன்னா அது சாதாரணமாக அந்த பண ஆசை பிடிச்சவனுக்கு வருமா? அப்போ உலகம் கண்டது வெளியரங்கம், இயேசு கண்டது அந்தரங்கம். இயேசு கண்டது அந்தரங்கம், உலகம் கண்டது வெளியரங்கம். இன்றைக்கும் கூட அருமையான கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகனே, நம்முடைய அந்தரங்கம் ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். யாருக்காக இந்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாக வருகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு வருகிறதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளித்து நிந்தை, அவமானம், கேவலம், பொய்யான காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி உன்னை சாட்சியாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சகேயுடைய விசுவாசத்தை அவன் உடையவனாய் இருக்கிறான் என்பதை விட அவனுடைய கிரியைகளிலே அவன் விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்திருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேரை பற்றி வேதம் குறை சொல்லுகிறது. வேலையாமை பற்றி சொல்லுகிறது, தாவீதை பற்றி சொல்லுகிறது. ஆனால் பிற்பாடு எடுத்துக்காட்டாக அந்த சகேயுவை போல என்று வேதம் எடுத்துக்காட்டவே இல்லை. ஆகையினாலே போற்றுதலும் தூற்றுதலும் முன்னும் பின்னும் சொல்லப்பட்ட எத்தனையோ பேருடைய மேடுபள்ளமான வாழ்க்கை இருக்கும் பொழுது இது மேன்மையான பாதையாகவே காணப்படுகிறது. இது என்ன சொல்ல வருகிறோம்?
நம்முடைய பரிகரிக்க வேண்டிய காரியங்களை பரிகரிப்பதற்கு ஆயத்தம். முக்கியமாக கவனியுங்க, பரிகரிக்க வேண்டிய காரியங்களை பரிகரிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் கொடுத்துறேன்னு சொன்னார். அப்போ அர்த்தம் என்ன? பரிகாரம் செய்கிற ஒரு இருதயம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கிட்ட வாங்கின கடன் திரும்ப கொடுக்கப்படலை. அது சகோதரனே சகோதரியே, பிறர் உங்களுக்கு தராமல் இருக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தாச்சா? வாங்கின பொருள் கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்தாச்சா? பிறருடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குதா? பிறருடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா? சில காரியங்கள் உங்களுக்கு உரியவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் பேரிலே சொல்லிவிட்டு மறித்து போயிருந்தாலும் அதை சரி செய்திருக்கிறீர்களா? நாம் இன்றைக்கு கிருபை கிருபை கிருபை, விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், கர்த்தரை துதிக்கும் பொழுது தடைகள் நீங்கும் என்று சத்தியத்தை கேட்பது உண்மை. அதிலே ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ளே ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்றவென்றால், நமக்குள்ளே ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்னவென்றால், நான் சரி செய்ய வேண்டியது சரி செய்து விடுகிறேன். நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாயார் தன்னுடைய மரண காலத்துக்கு முன்னே திடீரென்று ஃபோன் பண்ணி ஒரு தெரிஞ்சவர்கள் மூலமாக கிடைத்த பழைய காலத்து நபருடைய நம்பரை பெற்று அதற்கு பரிகாரம் செய்தார்கள். அதாவது அவர்கள் சொந்த ஊரில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒரு பணத்தை கடனாக பெற்றிருந்தார்கள். அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லாமலே காலி பண்ணி போய்விட்டார்கள். ஊர் மாறி சென்னைக்கு எங்கள் குடும்பம் வந்து விட்டது. ஆனால் பிற்காலத்திலே அவர்களுடைய விலாசம் தெரியவில்லையே எப்படி சந்திப்பதுன்னு நினைக்கும் போது அதிர்ஷ்டவசமாக தெரிந்தவர்கள் மூலம் அந்த விலாசம் கிடைத்த போது அவர்களை பார்க்க முடியாததுனால கொடுக்க முடியல என்று சொல்லி அந்த காலத்திலே எவ்வளவு வாங்கினார்களோ அந்த பணத்தையும் கூடுதலான பணத்தையும் சேர்த்து அனுப்பி வைத்தார்கள். ஏனென்றால் நான் பரலோகம் போக வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், என் ஆண்டவர் கிருபையால் ரட்சித்தார், நான் விசுவாசத்தினால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனால் விசுவாசமானது கிரியைகளோடைய முயற்சி செய்து ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை பலனாய் கொடுத்து புன்னகை பூக்க வைத்தது. அப்படியானால் என்னுடைய பாவ பரிகாரங்களை வாயினால் மன்னிப்பு கேட்டால் போதாது, விசுவாசிக்கிறேன் கிருபையால் மன்னித்தார் என்று சொன்னால் போதாது, நீ கிரியைகளினால் மாத்திரம் நீதிமானாக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிற அதே இடத்திலே ஆபிரகாம் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் விசுவாசித்து நீதியாக எண்ணப்பட காரணம், அவன் விசுவாசத்தோடு அவன் தன் மனைவிக்கு ஒரு சந்ததியை பெறுவேன் என்று சொன்னதோடு அவன் கிரியையிலும் ஈடுபட்டான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமும் செயலும் ரொம்ப முக்கியம். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டிய காரியம் இருக்கிறதா, கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, பணம் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காமல் இருக்கிறோமா, கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காமல் இருக்கிறோமா, நம்முடைய முன்னோர்கள் மூலமாக வாங்கப்பட்டதை திரும்ப செலுத்துவதற்கு வாக்கு பண்ணி அவர்கள் மரித்து போயிருந்தாலும் அதற்கு பிறகு நாம் அதை ஈடுகட்ட பொறுப்படுத்திருக்கிறோமா, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விசுவாசத்தை அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொடுத்து ரட்சித்தவர். நம்முடைய ரட்சிப்பிலே நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எல்லா பாவங்களை தீர்த்தவர் சாபங்களையும் தீர்த்து நான் உன் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவேன் என்று சொன்னவர் மாற பண்ணுகிறதை நாம் படிப்படியாய் காண முடியும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னால் சிலுவை பரிகாரத்தை செய்தவர். நமக்காக பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்றும் சொன்னார் அல்லவா. எசேக்கியா ராஜாவுக்கு உன் ஆயுசு நாளை கூட்டுவேன் என்று சொன்னவர் அத்திப்பழத்தை அடையை கொண்டு போடு என்று கிரியும் சொன்னார் அல்லவா. ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்பம் வேணும், ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இரண்டாவது பகுதி அந்த ராகாப். இந்த ராகாப் என்று சொல்லுகிறதை நாம் சிந்திப்போம். இந்த மகளை பற்றி சிந்திக்கும் பொழுது எரிகோவை சேர்ந்தவள், இவளும் சகேவை போல எரிகோவை சேர்ந்தவள். இவள் ஒரு கானானிய பெண், கேனனைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவளுடைய ஜீனியாலஜியை பார்க்கும் பொழுது, இவளுடைய சந்ததி பரம்பரையை பார்க்கும் பொழுது இயேசுவின் சந்ததியிலே பேர் பெற்று விளங்குகிறாள். ஏனென்றால் அந்த ராகாப்புடைய பிள்ளை தான் போவாஸ். அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிள்ளை பிறந்தது. அப்படியே ஈசாயின் வழியாக
தாவீது வந்தார். தாவீது வம்சத்தில் இயேசு வந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் படிப்போம். அப்போ ஜீனியாலஜி, அந்த சந்ததி பரம்பரையாக ஒரு பெரிய ஒரு கணத்துக்குரிய சந்ததியாக அவள் தன்னுடைய வம்ச வரலாற்று இணைக்கப்படுகிறாள். கிழக்கு இருக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் அது வேறு இது வேறுன்னு சொல்லுகிற உலக சந்ததி எத்தனை இருக்கும் பொழுது ஒரு கானானிய பெண்ணாக இருக்கப்பட்டவள் ஒரு யூத குலத்தவராகிய போவாசுக்கு தாயாக மாறுகிறது எப்படி? அந்த போவாஸ் வம்சத்தில் ஈசாயும் தாவீது வம்சத்தில் இயேசு பிறந்தது எப்படி? சகல ஜாதிகளையும் சீசராக்க சொன்ன இயேசுவின் வாய்மொழிப்படி அன்றைக்கே கிரியைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஸ்பைஸ், அந்த ஒற்றர்கள் வந்தார்கள், தூதுவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இடம் கொடுத்தாள். எரிகோவிலே உள்ளவர்கள் அவர்களை அடித்து கொன்று போடாதபடி அந்த சிஐடிஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்குள்ளே பாதுகாத்து, வேவு பார்க்க வந்தீர்களே, பத்திரமாய் உங்களை பாதுகாத்து அனுப்புகிறேன் என்று உதவி செய்கிறாள். இஸ்ரவேலின் தேவனுடைய யோசுவாவுடைய அந்த பிரதானமான ஆட்கள் இஸ்ரவேலிலிருந்து இந்த எரிகோவை தாண்டி போக வேண்டுமே என்று அவர்கள் வேவு பார்க்க வருகிறார்கள். வருகிற பொழுது இஸ்ரவேலின் தேவனை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவர் எவ்வளவு பயங்கரமான வல்லமையான காரியங்களை செய்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், இதையெல்லாம் நான் கேட்ட பொழுது எங்கள் உள்ளம் கரைந்து போயிற்று. இந்த பயங்கரமான வல்லமையான தேவன் எனக்கும் வேண்டும், நீங்கள் இந்த எரிகோவை அழிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர்களை இறக்கிவிட்ட சிகப்பு நூலை அடையாளமாக வைத்து ஒரு டீல் பேசிக்கொண்டாள். அதன்படியே அந்த ரட்சிப்பினுடைய கிரியை உள்ளத்தில் விசுவாசித்தாள். அந்த கயிற்றை அடையாளமாக டீல் பேசி தொங்கவிட்டு கொண்டாள். உள்ளத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலும் உள்ளத்தின் விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். அந்த வேவுகாரர்கள் எரிகோவை பிடிக்க யோசுவாவும் வேவுகாரர்கள் வரும் பொழுது கிரியையை கண்டார்கள். அவள் அந்த உடன்படிக்கையின் கயிற்றை தொங்கவிட்டிருந்ததை கண்டார்கள். தேவனுடைய கிருபையும் அவளுடைய விசுவாசத்தினாலே ராகாப் என்று வேதம் சொல்லுகிற எபிரேயர் 11:31. ஆகையினால விசுவாசத்தினால ராகாப் கிரியைகளோடு முயற்சி செய்து அவள் ஒரு தேவனுடைய மகளாக மாறுகிறாள். அந்த எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்த பொழுது யோசுவா 2:15 யோசுவா 6:20 தயவுசெய்து எடுத்து படித்து கொள்ளுங்க. பிறகு யோசுவா 2:15 சொல்லுகிறது, அந்த ராகாப் வேசியினுடைய வீடு அந்த கோட்டை சுவர் மேலே இருந்தது. ஏறக்குறை 50 அடி உயரம், 30 அடி அகலம். அவ்வளவு பெரிய ஒரு கோட்டையில் ரதங்கள் அங்குமங்கு ஓடக்கூடிய பெரிய கோட்டை. அந்த கோட்டையின் மேல் அவளுடைய வீடு இருந்தது. அந்த வீடு துதிகளாலே அது இடிக்கப்பட்ட பொழுது எல்லா கோட்டையின் சுவர்களும் இடிந்து விழுந்தது. அந்த ராகாப் வேசியுடைய வீடு மாத்திரம் கோட்டை செவரிலே பத்திரமாக உயர்ந்து நின்றது. யோசுவா அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு உடன்படிக்கை பண்ணினாள் என்று சொன்னீர்களே, அந்த ராகாபையும் அவள் வீட்டாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற வாக்கின்படி ஒரு நோவாவின் நிமித்தம் குடும்பம் 8 பேரும் கீழ்ப்பிடிந்து காக்கப்பட்டது போல ஒரு ராகாப் நிமித்தமாக அந்த எரிகோவின் அழிவுக்கு விலக்கி அவர்கள் காக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய மகனே மகளே, நாடு எப்படி இருக்கிறது, சட்டம் எப்படி இருக்கிறது, பயங்கர வாதம் எப்படி வருகிறது, என்னென்ன உலகத்தில் நடக்கிறது, யாருமே தப்ப முடியாதாமே, சுனாமி வருகிறதே, பயங்கரமான வாதைகள் வருகிறதே, வரட்டுமே. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினை தீர்ப்புக்கென்று தீங்கு நாளுக்காக வைக்க வரைந்திருக்கிறார். ஆகவே தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் ரட்சிப்பார் என்றார். ஆயக்காரன் என்று அற்பமாக எண்ணப்பட்டவனையும் வேசி என்று அற்பமாக எண்ணப்பட்டவளையும் இந்த ஆண் பெண் குடும்பம் 2 வீட்டையும் கர்த்தர் ரட்சித்தார். சகேயுவை ரட்சிக்கும் போது இந்த வீட்டுக்கே ரட்சிப்புன்னு சொல்றார். ராகாபை விடுவிக்கும் பொழுது உன் வீட்டுக்கே விடுதலைன்னு சொல்றார். இந்த வேளையில் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, கடந்த கால சாபங்களை பற்றி, எப்படித்தான் முடியுமோ என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ற எண்ணம் உங்களை கலக்குகிறதா?
ஆரம்பத்தை பார்க்கிற இடைவெளியை பார்க்கிற முடிவு இன்னும் பயங்கரமாக இருக்குமோ என்று கலங்குகிறீர்களோ? அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உனக்காக சிலுவையில் எல்லா பாவ சாப ரோகங்களையும் பரிகரித்து விட்டேன், பிசாசை ஜெயித்து விட்டேன். டோன்ட் கிவ் அப். நீ பலவீனத்துக்கும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி என்னென்ன காரியங்களை விசுவாசத்தினாலே இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய சகைவிடத்திலே ராகாபிடத்திலே கிரியையினாலே அவர்கள் பூர்ணப்படுத்தப்பட்டார்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது போல அந்த கிருபையையும் விசுவாசத்தையும் கொண்டு கிரியை நடப்பித்து பரிகாரம் செய்யக்கூடிய வேலைகளை பரிகாரம் செய்தார்கள் என்பது வேதத்தில் ஏராளம் ஆதாரம் இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால், கலாத்தியரிலே பவுல் சொல்லும்போது அதே கலாத்தியரிலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஃபிசிக்கல், மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல், பூலோகத்திலும் அவன் பொண்ணு வெள்ளியுடைய சீமான். லாசருவை மடியில் வைத்து கொண்டிருந்த லாசர் வைத்து கொண்டிருந்த அந்த உயர்ந்த இடத்திலே பதவி வகுத்தான். ஆகவே ஆபிரகாமின் தேவனே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவினாலே பரிசுத்த ஆவியினாலே அது வரும்படியாக பெரும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து வம்சக்க வரலாறுன்னு 3வது இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு. ஏன்? ஹிஸ்டரி கண்டினியூடு, பிளஸ்ஸிங்ஸ் கண்டினியூடு, அது தொடரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுன்னு தேவன் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம், ஆண்டவர், ஐ வாண்ட் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங், ஐ வாண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஐ வாண்ட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ். விசுவாசத்தோட இதை சுதந்திரிங்க. இதான் தெரியுமே, இது எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறமே. நீ கேட்டிருக்கிற, செய்திருக்கிறியா? இன்னும் குறை பேசுகிற புத்தி போகலையே, இன்னும் பொறாமல் போகலையே, இன்னும் மற்றொரு குற்றத்தையே கண்டுபிடிக்கிற குணம் மாறலையே. கேட்டு கேட்டு தெரியும் சொல்கிற நீ உன் வாழ்க்கையில் என்னது புரியும்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கிற. உன் சாதனை என்ன? நீ கேட்ட போதனை என்ன? செய்கிற சாதனை என்ன? வேதனை நீங்காததற்கு வழி என்ன என்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரே, உடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக கிருபையை கொண்டு விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் என்னென்ன காரியங்களில் என்னை சரி செய்ய வேண்டியது இருக்கிறது, என்னை ரீசர்ச் பண்ணுவேன். என் வாழ்க்கையை நீ ரிப்பேர் பண்ணுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய ரிசல்ட் என்ன என்பதை இம்மையிலும் மறுமையில் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒரு மாற்றம் உருவாகட்டும். என் தடுமாற்றம் நீங்கி ஒரு மாற்றம் உருவாகட்டும். என் ஏமாற்றம் நீங்கி ஒரு புதிய மாற்றம் உருவாகட்டும். ஆண்டவரே, தயவாக எந்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இருந்தாலும், மீறுதல்கள் இருந்தாலும் மன்னித்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று விசுவாசத்தோடு மாத்திரமல்ல, என்னுடைய செயலினாலும் என்னை சரிப்படுத்தி கொண்டு நான் முன்னேறி போவேன், உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று எல்லாரும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. அப்படியே இம்மையிலும் மறுமையிலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து காப்பாராக, அவர் நம்மை உயர்த்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. அந்த யோபுவும் கூட ஆபிரகாமுக்கு பேரன் தான். சந்ததியில் பார்த்தா யோபு அந்த ஆதாம் உடைய சந்ததியிலே ஆதாமுடைய பேரன் தான். அந்த ஆதாமுடைய பேரன் தான் யோபு. அந்த யோபு கூட அந்த ஆதாமை போல நான் மடியிலே ஒளித்து வைத்தேனோன்னு சொல்கிறார். ஆபிரகாமுடைய பேரன் நான் சொல்ல வரல, ஆதாமுடைய பேரன். ஆபிரகாமுடைய பேரன் நீங்கள் பசிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க. ஆதாமுக்கு பேரன் இந்த யோபு. சரித்திர பூர்வமாக சொல்கிறார், ஆதாமை போல மறைத்து வைத்தேனோன்னு சொல்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே, இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நான் ஒரு மாற்றத்தை என்னிலே காண வேண்டும், ஒரு புதிய அனுபவத்தை காண வேண்டும்.
என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்து ஆசீர்வதிப்பார். எல்லாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியோ வருகையிலே ஏழை எங்களை சேர்த்திடுமே, எப்படியோ வருகையிலே ஏழை எங்களை சேர்த்திடுமே, எங்களை மறவாயே சுனாதா, உங்களின் தயவால் எங்களை நடத்திடும். எங்களை நேசிக்கிற அருமையான பரலோக பிதாவே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சகேவை ஆசீர்வதித்தீரே. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட தெரியப்பட்டு லூக்கா 13 பார்க்கிறோம். அவளை குணமாக்கி விட்டு ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை விடுதலையாக்க வேண்டும் அல்லவா, சாத்தான் கட்டி வைக்க முடியாது, விடுதலையாக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி ஆபிரகாமின் குமாரத்தி என்று அந்த லூக்கா 13 சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரன் சகே, ஆபிரகாமின் குமாரத்தி அந்த கூனியாயிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஸ்திரீ. சாப கட்டுகள் உடைவதற்கு மந்திரவாதம் அல்ல, பில்லிசூனியத்தின் வல்லமை அல்ல. பில்லிசூனியத்தில் வந்த வல்லமையோ மாந்திரிகத்தில் வந்த வல்லமை, யார் என்ன சொன்னாலும் சரி, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று நியாயப்பிரமாண காலத்தில் இயேசு வந்து கிருபையை பொழிந்தெழுதினார். அது உடனே அற்புதம் நடந்தது. எங்களுக்கும் அப்படியே எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சபையின் விசுவாசிகள் குடும்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்களுடைய விடுதலையின் வல்லமையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் காலங்கள் எல்லாம் உடைய கருத்தில் அல்லவோ இருக்கிறது, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களிலும் தடையாய் இருக்கிறது கவலைப்படுகிற காரியங்கள், நல்லபடியாய் இருக்கிற காரியத்தில் ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லுகிற நிலைமைகள், வழிகொண்டு புரியவில்லையே என்று சொல்லுகிற கேள்விக்குறியான காரியங்கள் அனைத்திற்கும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது செய்ய நினைத்து தடைபடாது. ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவரோடு நாங்களும் துதியினால் தடையை நீக்க வேண்டும். அந்த துதியினால் தடைகளை நீக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் உள்ளதான எல்லா சதிகளும் நீங்கத்தக்கதாக வேதத்தின் விதிமுறைகளை சரியாய் ஆராய்ந்து எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பண தேவைகளுக்கு விரோதமாக, பொருள் தேவைகளுக்கு விரோதமாக, குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக தேவையில்லாத போராட்டங்களை கொண்டு வருகிற அந்நிய ஆவிகளை, எல்லா தீய வல்லமைகளின் ஆவிகளை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே ஒவ்வொரு சரீரத்திலும் இருதயத்திலே கையை வையும் ஆண்டவரே. ஸ்டேரிங்கை பிடித்த வண்டி முழுவதும் ஒழுங்காக ஓடுகிறது போல நான் செத்து விடுவேனோ என்று நினைத்த உள்ளங்களை, ஐயோ என் காலம் இனி குறுகிவிடுமோ என்று பயந்த உள்ளங்களை, இவ்வளவு பலவீனப்பட்டு போகிறேனே சுவாமி என்று தளர்ந்த உள்ளங்களை, இந்த கால வேளையில் பயத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவினால் கட்டறுத்து விடுவிக்கிறேன் ஆண்டவரே. ஓ பா ரீ ரா தி தா ரா மகா பா ஷி கா பா. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த ஆண்டவரே சரீர பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக உண்ட அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்ட அவிழ்க்கிறோம். இந்த வீட்டுக்கு என்று ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அந்த சகைவு கொடுத்தீர் ஆண்டவரே. ராகாபுனுடைய வீட்டுக்கு முழுவதும் ரட்சிப்பை கொடுத்து அவள் சந்ததியை உயர்த்தினீர் ஆண்டவரே. அப்படியே இந்த ஆண்கள் பகுதியிலே சகைவு பற்றிய சிந்தித்த காரியத்தையும், பெண்கள் பகுதியில் ராகாப்பினுடைய அந்த விசுவாச கிரியைகளை சிந்தித்த காரியத்தையும் சாட்சியாக நிறுத்துவீராக. எல்லா போராட்டங்களையும் அகற்றும். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டின் நினைக்காலும் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 என்று அறிக்கை எடுக்கிறோம். கனம், மகிமை, துதி எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.